ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரந்தன் கவிதைகள். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பாவக்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். இதில் தக்காளி 4 கட் பண்ணி போட்டிருக்கேன். பாவக்காய் போட்டு வதக்கணும், நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். பாவக்காய் ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாவக்காய் ஊறுகாய் பாவக்காய் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிங்க. பாருங்கள், சூப்பராக நம்ம பாவக்காய் வதங்கிடுச்சு. சூப்பராக வதங்கின்னு இருக்கு பாருங்கள். பாருங்கள், நம்ம பாவக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், எண்ணெயே மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளியும் நமக்கு நல்லா மேஷ் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த பாவக்காய் ஊறுகாய் செய்கிறப்ப பாவக்காவே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட இந்த பாவக்காய் ஊறுகாய் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்ருவாங்க. இந்த டைமில் வந்து நான் புளி சேர்க்குறேன். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு மேலே புளி சேர்க்குறேன். இது பாருங்கள், புளி சேர்த்துட்டேன். இப்போ இதில் வந்து தனியா கடுகு, இங்கே பாருங்கள், தனியா கடுகு காஞ்ச மிளகா எல்லாத்தையும் கடாயில் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடி கொஞ்சம் சேர்த்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் கலருக்கு. இன்ஸ்டண்ட்டாக தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் கலருக்கும் காரத்துக்கும். இங்கே பாருங்க, நம்ம பாவக்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிட்டு வருது. இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நம்ம பாவக்காய் ஊறுகாய் சூப்பராக இருக்கும். தொட்டு சாப்பிட்டா சப்பாத்திக்கு கசப்பு தெரியாது. இதில் சூப்பர். இங்கே பாருங்கள், நம்ம பாவக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை வந்து சூடான சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். லஞ்ச் பாக்ஸ் வேணுனாலும் இதை வந்து கலரி கட்டி எடுத்து போனோம்னாலும் சூப்பராக இருக்கும். இதை பாருங்கள், பாவக்காய் ஊறுகாய் நம்மளோடது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஊற இன்னும் நல்லா இருக்குங்க. அந்த புளியோட டேஸ்ட்டு, தக்காளி, நம்ம போட்டுக்கிற இஞ்சி பூண்டு எல்லாத்தோட டேஸ்ட்டும் அப்படியே செம்ம சூப்பராக இருக்கும். பாவக்காய் ஊறுகாய்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.